பெரியத்தையே இறங்கி வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல என்ன இருக்கு? நாளைக்கு வேலையை வாபஸ் வாங்கணும். நேர பெரிய வீட்டுக்கு போய் ஒன்னா ஐக்கியமாகணும். சந்தோஷத்தை பாருட முகத்துல. இதுக்குதான் நீ இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தியா? ஆமா அண்ணி, என்னதான் அம்மா வீடு சொர்க்கமா இருந்தாலும் புகுந்த வீட்டுல இருக்கிறது தான் ஒரு பொண்ணுக்கு பெருமை. சரியா சொன்ன. என்னம்மா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற? நீ உன் மாமியார் வீட்டோட போறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா உன்னை நினைச்ச நேரத்துல பார்க்க முடியாது இல்ல, அந்த வருத்தம் தான். அம்மா அதெல்லாம் பாத்துக்கலாமா, எல்லாம் ஒரே ஊர்ல தானே இருக்கோம். உனக்கு எப்ப பாக்கணும்னு தோணுதோ அப்ப சொல்லு, நம்ம கார்லயே கூட்டிட்டு போய் ராசாத்தை காட்டுறேன். ராசாத்தி, பெரிய வீட்டுக்கு போனோன்னு எங்களை எல்லாம் மறந்துடாத. அண்ணி அது எப்படி அண்ணி மறப்பேன்? அத்தை, அப்ப என்ன பாக்க அடிக்கடி வர மாட்டீங்களா? ஏன் வரமாட்டேன்? வருவேன். பக்கத்துலதான் வீடு. அப்பப்ப உன்னை பார்க்க அத்தை வருவேன். நீ கவலைப்படாத. என்ன மாமா? ஆமா. என்னாச்சு மாமா, ஒரே யோசனையா இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, திடீர்னு எல்லாரையும் விட்டு போறோம்ல, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆமா மாப்பிள்ள, எங்களுக்கும் நீங்க 2 பேர் இல்லாம ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா என்ன பண்றது? அது ஒரு நாள் 2 நாள் அப்படிதான் இருக்கும், அப்புறம் போக போக சரியாயிடும். ஆமா, நாளையில இருந்து யார் எனக்கு ஹோம்வொர்க் பண்ண ஹெல்ப் பண்ணுவா? அத்தையும் மாமாவும் வீட்டுல இருக்க மாட்டாங்க, நான் என்னதான் பண்றது? ஏ, நல்ல டீச்சரை பார்த்து டியூஷனுக்கு போ, இல்ல அத்தை வீட்டுக்கு வா, நாங்க சொல்லி தரோம். ஏ வாண்டு, ஏன் நான் சொல்லி கொடுத்தா அம்மா சொல்லி கொடுத்தா கேட்க மாட்டியா? வேணவே வேணாம். நீங்க 2 பேரும் சொல்லி தரங்கிற பேர்ல என்ன அடிக்கதான் செய்வீங்க. மாமா தான் ஒழுங்கா சொல்லி தருவாரு. அவ்வளவுதானே? டெய்லி மாமாவை வந்து உனக்கு சொல்லி தர சொல்றேன். என்ன மாமா? வரலாம். மாமா குழப்பமா இருக்கா? அதெல்லாம் இல்ல. பெரியம்மா திடீர்னு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதான் வாயடிச்சு போயிருக்கேன், வேற ஒண்ணும் இல்ல. ஏய், என்னடி பாக்குற? ஏன் இங்கே நின்னுட்ட? இல்லம்மா, என் மாமியாக்காரி அந்த லூஸ் இருக்காளான்னு பார்த்தேன். அவ இருந்தா அந்த ராசாத்தி கூட அக்ரிமெண்ட் போட்ட விஷயத்த சொல்லி என் கழுத்து அறுப்பா. ஆமால. சரி, ஒண்ணு பண்ணலாம். நான் முன்னாடி போய் அவ இருக்காளான்னு பார்த்து சிக்னல் குடுக்கறேன், அப்புறமா நீ வா. சரி. கண்மணி, யாரும் இல்ல, சீக்கிரம் வா. வா வா. கண்மணி, எப்ப வந்த? இப்பதான் அத்தை. சரி சரி வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி வா, என்ன வேடிக்கை பாக்குற? வா வா கண்மணி. கண்மணி, இன்னைக்கு கோயில்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? ஏன் சம்பந்தி, கோயிலுக்கா போனீங்க? தெரியும்டி லூசு, நீயும் அந்த குண்டச்சியும் கோயில்ல அடிச்சு கூத்த பாத்துட்டு தானே வந்திருக்கேன். சொல்லு சொல்லு, சொல்லி தொலை. தெரியாதே அத்தை, அப்படி என்ன நடந்துச்சு? அந்த ராசாத்திய கோயிலுக்கு வர சொல்லி கடைசியா என்னோட பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணி அவளை படிய வச்சுட்டேன். என்னத்த சொல்றீங்க? ஆமா கண்மணி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரிமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி கையெழுத்து போட்டு அந்த ராசாத்தி கிட்ட கொடுத்துட்டேன். அவ வாபஸ் வாங்கிட்டு இனி என்னோட எப்ப வேணா வீட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டேன். ஓ அப்படியா அத்தை? ஐயோ, அத கேட்ட உடனே பாக்கணுமே ராசாத்திய. கண் கலங்கி என் கால்ல விழுந்துட்டா. கொஞ்சம் மரியாதை தெரிஞ்சவ. நான் தான் அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். பாவம், அவ அழுது கதறிட்டா.
நான் தான் ஆறுதல் சொல்லி தேத்திட்டு வந்தேன். கண்டிப்பா வாபஸ் வாங்கிடுறேன்னு சத்தியம் பண்ணது குறையா சொல்லிருக்கா. பாத்தத்த ஒட்டகம் கூடாரத்துக்குள்ள தலைய விட்டா மாதிரி பாவமா உள்ள வருவா. அப்புறம் மொத்தமா எல்லாத்தையும் அவ கண்ட்ரோலுக்கு கொண்டு போயிட போறா. ஜாக்கிரதை அத்தை. சேச்சே, ராசாத்திய பார்த்தா அப்படி தெரியல. அவளும் ஒரு ஓரமா நம்ம வீட்ல இருந்துட்டு போட்டுமே. எப்படியோ இந்த எலெக்ஷன்ல அவகிட்ட தோக்காம தப்பிச்சனே, அது போதும் எனக்கு. ஆமா அத்தை, அந்த விஷயத்துல எனக்கும் சந்தோஷம்தான். நான் வரட்டுமா அத்தை? எப்படியோ நாம நினைச்ச மாதிரி ராசாத்தி வாபஸ் வாங்கிடுவா. அவ வாபஸ் வாங்குவாளாம். இவ அவளுக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்து வீட்டுக்குள்ள நடை ஏத்துவாளாம். நான் இது ரெண்டுத்தையும் பார்த்து பல்ல காட்டிட்டு போய் ஆரத்தி எடுப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கா. நாளைக்கு இருக்கு. என்னடி பண்ண போற? அந்த ராசாத்தி எப்படி வாபஸ் வாங்க போறான்னு நானும் பாக்குறேன். இவகிட்ட ஓபனிங் எல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா பினிஷிங் சரியே இல்லையே. நாம போயிடுவோம், இல்லன்னா கூப்பிட்டு அடிப்பா. பிரபாகரன், இன்னைக்கு நீ ஒரு பெரிய தேர்தல் அதிகாரி. இந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு எத்தனை கிரிமினல்ஸ், எத்தனை அதிகாரிகள், எத்தனை அரசியல்வாதிகளை ஃபேஸ் பண்ணி இந்த இடத்துக்கு நீ வந்திருப்ப. நீ மட்டும் இல்ல, இந்த உலகத்துல ஜெயிச்ச எல்லாருமே பல பிரச்சனைகளையும் சோதனைகளையும் தாண்டி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஜெயிச்ச பிறகும் கூட சோதனைகளும் எதிர்ப்புகளும் தொடரத்தான் செய்யும். அதையும் நம்ம சமாளிச்சு தான் ஆகணும். 4 எழுத்து படிக்காத பசங்க உன்னை மிரட்டி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. படிச்ச அதிகாரியான நீ இவங்களை எப்படிடா சமாளிக்க போற? சமாளிக்க முடியாதா என்ன? ஏதாவது ஒரு கெட்ட போட்டு எஸ்கேப் ஆகும். என்ன கெட்ட போடலாம்? ஐடியா. அந்த கெட்டப்பில கண்டே பிடிக்க முடியாது. எஸ். உனக்கு இந்த சாமியார் கெட்டப்பு 100% கச்சிதமெல்லாம் பொருந்தி இருக்கு. ஒருவேளை போன ஜென்மத்துல நீ சாமியாரா இருந்து அழிச்சாட்டியம் பண்ணி வாழ்ந்திருப்பியோ? சாமியாரா இருக்கிறது அதிகாரியா இருக்கிறத விட ஒரு நல்ல வசதி. ஏன்னா பணக்கட்டுகளெல்லாம் பொத்து பொத்துன்னு போட்டு காலில் விழுவாங்க. ஏகப்பட்ட சம்பாத்தியம் பண்ணலாம். அவ்வளவு ஏன், ஒரு தீவையே விலைக்கு வாங்கி ஜெகஜோதியா அந்த தீவுக்கே அதிபராகி புதுசு புதுசா டாலர் எல்லாம் கண்டுபிடிச்சு அங்கேயும் எல்லா அதிகாரிகளையும் நியமிச்சு ஒரு ராஜ வாழ்க்கை வாழலாம் இல்ல? என்ன பிரபாகரா, நீ ரொம்ப ஓவர் ஆசைப்படுறன்னு நினைக்கிறேன். பிரபாகரா, நீ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாத. உள்ளதும் போச்சுரா நொல்ல கண்ணாங்கிற வாழ்க்கையும் வந்துரும். அதனால உனக்கு கிடைச்சிருக்கிற தேர்தல் அதிகாரி போஸ்ட் மிக உயர்ந்த போஸ்ட். அதனால அத அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. அதான் உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. வர்றா, இந்த கெட்டப்புல உன் பொண்டாட்டியே உன்னை பார்த்தா கூட உன்னை அடையாளம் தெரியாது. இந்த உலகமா உன்னை கண்டுபிடிச்சிட போறாங்க. டேய் பொடுசுங்களா, சிறு வண்டை கூட அடைச்சிடலாம்டா, இந்த சிறுத்தை அடைக்க முடியாதுடா. சுவாமியே சரணமையப்பா, ஆரியங்காவோ ஐயாவே சரணமையப்பா, எருமேலி சாஸ்தாவே சரணமையப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா. உன்னோட புனிதமான இந்த கெட்டப்ப இப்ப நான் போட்டுட்டு போறேன். வெளியில யாருக்கும் அடையாளம் தெரியாம இருக்கணும். அதுக்கு நீதாப்பா அருள் புரியணும். சாமி சரணம்.
குடுறா. குடு குடு குடு. இந்தாக்கா. கண்மணி. டேய் குடுறா. ஓகேண்ணா. டெலோகு அக்கா, அந்த ஆபீசர் கார் வரும்ல, அப்ப அந்த சைக்கிள் எடுத்து கீழே போட்டு வலிப்பு வந்து ஊழ்ந்து கிடக்குற மாதிரி நடி. சரிங்கக்கா. என்ன நீ நடிக்கிறத பார்த்து அந்த ஆபீசரோட கார் நிக்கும். அத பார்த்த உடனே நீ ஐயோ அம்மான்னு விடாம கத்து. அப்பதான் டிரைவர் இறங்கி வந்து உன்னை என்னன்னு பாப்பான். சரிங்கக்கா. அப்ப நீ அவனை மடக்கி புடிச்சிரு. என்ன? ஓகேக்கா, பக்காவா பண்ணிடுறேன். டேய், டிரைவர் லோகு கிட்ட போய் நின்ன உடனே நீ என்ன பண்றனா அந்த ஆபீசரை கத்தியை காட்டி மிரட்டி காரை விட்டு இறங்க வை. சரிக்கா. நீ ஆபீசரை இறக்குன உடனே மறைஞ்சிருக்கிற நாங்க எல்லாரும் வந்து அந்த ஆபீசரை லாக் பண்ணிடுவோம். புரிஞ்சுதா? சூப்பர்க்கா, நல்லா புரிஞ்சுது. நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடுறேன். ஏன் காஞ்சினக்கா, நாங்க என்ன பண்றது? நீயும் கண்மணியும் தான் ஆபீசர் கார் வரத பார்த்து தோ இந்த வயர்லெஸ்ல சிக்னல் கொடுக்கணும். ஓகே காஞ்சினக்கா, ஓவர்னு இதுலயே சொல்லிடுறேன். எது? இல்ல, நிறைய படம் பாத்திருக்கேன். அதுல எல்லாம் இப்படிதானே சொல்லுவாங்க. அதான். என்ன கண்மணி இப்படி பண்ணிட்ட? கொஞ்ச நேரம் சும்மா இரு, அது போதும். நல்ல காரியம் பண்ண. டேய், டைம் என்னடா? 9:30. சரி, ஆபீசர் கார் வர டைம் ஆச்சு. எல்லாரும் நான் சொன்ன மாதிரி அவங்கவுங்க இடத்துக்கு போங்க. கண்மணி போ. போடா டேய், போங்க. நீ இப்படி போடா. வாமா. இன்னும் வரல. அம்மா, நீ நான் கிளம்புறேன். இருமா, இதோ வரேன். மாமா, எவ்வளவு நேரம்? நானே சீக்கிரமா ரெடி ஆகி கிளம்பிட்டேன். உங்களுக்கு என்ன? வந்துட்டேன். ரெடி. என்ன இது ராசாத்தி? என்ன உன் கால் தரையில இல்ல போல இருக்கு? ஆமா அண்ணி, இன்னைக்குதான் கடைசி நாள். எப்படியாவது வாபஸ் வாங்கிடணும்ல, அதான். என்ன மாமா தேடுறீங்க? சாவி எங்க வச்சேன்னு தெரியல. ராசாத்தி ஆல்ரெடி ரெடியா வந்திருப்ப போல இருக்கு. பின்ன இன்னைக்கு வாபஸ் வாங்குறதுலதான் இவ வாழ்க்கையே அடங்கி இருக்கு. சரி, போலாமா? வா. மாமா, ஒரு நிமிஷம், இது வந்துடுறேன். கொஞ்சம் வழி விடுங்க. வரேன். எதுக்கு போற? தெரியலையே. கடவுளே, இன்னைக்குதான் கடைசி நாள். நான் எப்படியாவது வாபஸ் வாங்கிடணும். மரகத அத்தையும் அவங்க சொன்ன மாதிரி என்னை வீட்டுக்குள்ள ஏத்துக்கணும். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. நல்லபடியா நடத்தி கொடு. போலாமாமா? ராசாத்தி, ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துட்டியா என்ன? அதெல்லாம் இல்ல அண்ணி. அப்புறம் எதுக்குமா அவ்வளவு அவசரமா போன? சாமி கும்பிடுதான். அதான் ஒரு தடவைக்கு 10 தடவை விழுந்து விழுந்து கும்பிட்டி, அப்புறம் என்ன? இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு அண்ணி. பெரியத்தையே இப்பதான் மனசிறங்கி வீட்டுக்குள்ள வான்னு சொல்லிருக்காங்க. அதை கெடுத்துட கூடாதுல்ல. போன 2 தடவையும் வாபஸ் வாங்க முடியாம சொதப்புன மாதிரி இந்த தடவையும் எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுல்ல. இது என் வாழ்க்கை பிரச்சனை. அதான் கடவுள்கிட்ட மறுபடியும் நல்லா வேண்டிக்கிட்டு வந்தேன். கவலையே படாத, உன் நல்ல மனசுக்கு ஒன்னும் ஆகாது. நீ நினைச்ச மாதிரியே நடந்து
பேருக்கேத்த ராசாத்தி மாதிரி பெரிய வீட்டுக்கு போய் இனியனோட சீர சிறப்புமா நல்லா வாழ்வேன். தேங்க்ஸ் அண்ணே. சரி நம்ம கிளம்பலாமா? வரமாமா? வரேம்மா. போயிட்டு வரேன். வரேண்ணா. பாய் பாய். பாய். அம்மா, ஏம்மா இப்படி மாடு மாதிரி முட்டி தள்ளுற? எலெக்ஷன் ஆபீசர் கார் வருது கண்மணி. அந்த காஞ்சனா சொன்ன மாதிரி நீங்க பேசு. இருக்கீங்களா? சொல்லு கண்மணி. ஆபீசர் கார் வருது. வருதா? நான் பாத்துக்கிறேன். டேய் லோகித். டேய் தம்பிங்களா, அலர்ட்டா இருங்க, வண்டி வருது. ஓகேக்கா. ஓகேக்கா. சார் 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 என்ன சார் ஆச்சு? சார் சார் எந்திரிங்க சார். சார் 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 நகராத. சீக்கிரம் முகத்திலே குத்துறா. நல்லா குத்து. அடிங்க, நல்லா அடிங்க. முகரிலே குத்து. கண்மணி, உன் ஆசைக்கு நீ நாலு சாத்து கண்மணி சாத்து. அடி அடி அடி. முகத்தை காட்டுங்க. அப்படிங்கிற வாயிலேயே குத்தணும். டேய் ஏடா ஏடா. நல்லா குத்தணும் குத்தணும். யார் கண்மணி இது? என்னங்க இது? ஆபீசரை தூக்க சொன்னா அட்டெண்டரை தூக்கி இருக்கீங்க. சொன்னதை விட்டுட்டு சொறைய புடுங்குறதே உங்களுக்கு வேலையா போச்சு. எடாத. இப்படி முறைச்சு பிரயோஜனம் இல்ல. நீங்க பண்றதெல்லாம் இப்படிதானே இருக்கு. எதையாவது உருப்படியா பண்ணிருக்கீங்களா? ஐயோ, நேத்து வேற ஆபீஸ் இருக்கிறதா சந்திராஷ்டமா, இன்னைக்கு நமக்கு வந்துருச்சு போல இருக்கு. காத்தால கிளம்பும் போதே சகுனம் சரியில்லை. நான் அப்பயே யோசிச்சேன். டேய் எங்கடா உன் ஆபீசரு? உன்னை யாரா அந்த வண்டியில வர சொன்னது? ஆபீசர் தான் இந்த கார்ல நீ முன்னாடி போ, அவரு பின்னாடி வரேன்னு சொன்னாரு. நம்ம ஆபீசரை தூக்க போறோங்கிறது முன்னாடியே அந்த ராசாத்திக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் ஆளை மாத்தி அனுப்பி நம்மளால ஏமாத்திருக்கா. அவளுக்கு எப்படி தெரிஞ்சது? பகவான் சரணம் பகவதி சரணம் சாமியே ஐயப்போ. சரியான சோத்தமிக்கு ஆளுங்களை பக்கத்துல வச்சிருக்கேன்டா நான். உங்களை நம்பி பண்றேன் பாரு. சாமியே சரணம் ஐயப்பா. ஆமா ஏலங்க என்ன நடக்குது? ஏல என்னாச்சு? ஏல உங்களுக்கு என்ன பைத்தியம் இது பிடிச்சு போச்சால? நடு ரோட்ட மறிச்சு ஒரு பேர் யாரா இந்த நேரத்துல பஜனை அடிச்சு தோச்சிட்டு இருக்கீங்க. இங்க என்னெல்லாம் நடக்குது? ஏல ரவுடி போயிடலாம் நீங்க. வாய மூடிட்டு போயிடு, இல்லனா மூஞ்சில கோட போடுறோம். போயா. ஏல நீ கோட்டை போடு இல்ல ரோட்டை போடு, முதல்ல வழிய விட சொல்லல. யோ, நானே ஆளை மாத்தி தூக்கிட்டேங்கிற கடுப்புல இருக்கிறேன். இந்த நேரத்துல இவன் வேற வந்து நொய் நொய்னுகிட்டு. அவனை வந்தான்னு வச்சுக்கோ, உன்னை பேத்துருவேன். சாமியே சரணம் ஐயப்பா. என்னம்மா ஒரு குடும்ப பொண்ணாண்டுகிட்டு இப்படி எல்லாம் பேசுற? இந்த பாருமா, இந்த குருசாமி போய்தான் ஏகப்பட்ட கன்னிச்சாமிகளுக்கு மாலையை போட்டு விடணும். புரியுதா? முதல்ல வழிய விட சொல்லுமா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுதாயி.
அவனுக்கு வழியை விட்டு அனுப்பி தொலைங்கடா. செல்வத்தை அடி பின்னிருப்பாங்க இவளுக்க. நாம மட்டும் மாட்டிருந்தாலும் இதே கதிதான். கருப்பசாமி காப்பாத்திட்டப்பா. என்னது காத்து வழிவிட்டாலும் கருப்பு வழிவிட மாட்டேங்குது.